சிறப்பு குழந்தைகள் பற்றிய கதைக்களம் இது. அவங்களுக்கான உலகம் என்ன? அவங்க வேற ஒரு உலகத்துல இருக்கிறாங்க. பன்னீர் என்றாலே மகிழ்ச்சி. அந்த மனமும் சரி, அந்த காலநிலையும் சரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். உண்மதான். நமக்கு தானே குழந்தை. ஆனா வெளியில பார்க்குறவங்களுக்கு இவங்க ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைன்னு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்த பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் நம்ம கேலக்ஸி பதிப்பக வெளியீடு. எழுத்தாளர் மதுமிதா எழுதிய செங்காந்தன். இது நம்ம அப்துல் அஹத் குறுநாவல் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகம். இந்த புத்தகம் கேலக்ஸி பதிப்பக வெளியீடுகளில் ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது பேசுகிற களம் ரொம்ப முக்கியமான களம். நம்ம கூடவே வாழ்ந்துட்டுருக்கிற சிறப்பு குழந்தைகள் பற்றிய கதைக்களம் இது. நம்ம பிள்ளைங்களை நம்ம பெற்று வளர்த்து ஆளாக்கி கொண்டு வர்றதுக்கு நம்மக்கிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. நம்ம பிள்ளை இது சொன்னால் கேட்க மாட்டேங்குது, இதை நான் நினைக்கிற மாதிரி செய்ய மாட்டேங்குது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, நான் ஒழுங்காக படிக்க மாட்டேது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் நம்ம வைக்கிறோம். ஆனால் சிறப்பு குழந்தைகள் அப்படின்றவங்களுடைய வாழ்க்கை என்ன, அவங்களுக்கான உலகம் என்ன, அவங்க வேற ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கான உலகம் என்ன, அவங்கள இந்த உலகத்தோடு இணைந்து பயணிக்க வைக்கிறது எப்படி அப்படின்றது ஏகப்பட்ட மிகப்பெரிய சவால். அதை அந்த பெற்றோர்கள் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத பற்றிய களம். ஆனால் அதை ஒரு ஒரு கல்வி போதிக்கிற மாதிரியோ ஒரு அறிவிப்பு செய்கிற மாதிரியோ எழுதியிருந்தால் எல்லாரும் அதை வாசிப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் மதுமிதா இதில் ஒரு அருமையான கதைக்களத்தில் ஒரு பாத்திரமாக ஒரு சிறப்பு குழந்தையும் அவங்களுடைய அம்மாவையும் வச்சு இந்த கதையை சொல்லி வர்றாங்க. அப்படி படிக்கும்போது நமக்கு கதையின் ஓட்டம் ஒருவர்னு படித்து முடிக்க வச்சிருது. ஆனால் வச்ச பிறகு நிறையா சிந்திக்க வைக்குது இந்த கதை. முதல்ல இந்த கதையில் நம்ம வேண்டுகோளின்படி, விதிமுறையின்படி அப்துல் அஹத் அப்படின்ற ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தை வச்சுருக்கிறாங்க. அந்த கதாபாத்திரம் ஒருத்தருக்கு உதவி செய்து, எதிர்பாராத முன்பின் தெரியாத ஒருத்தருக்கு உதவி செஞ்சு அவர் பெரிய இசையமைப்பாளராகிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இணையதள நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல சந்தித்து பேசுகிறாங்க. அங்கேருந்து தான் சில கதை விரியுது. இதை பார்க்கும்போது எனக்கும் இணையதள நண்பர்கள் ரொம்ப உண்டு. முன்பின் தெரியாதவர்கள் இணையத்தின் மூலமாக, கூகுள் குழுமங்களின் மூலமாக நண்பர்களானவர்கள், பின்பு உறவாகி போனவர்கள், குடும்பங்கள் சேர்ந்து பழகிற அளவுக்கு உறவாகி போனவர், இப்படியாக கதை போகுது. இது ஒரு வேறு விதமான ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்கி தந்தது இந்த இணைய உலகம், தமிழ் இணைய உலகம். அந்த மாதிரி தான் இந்த கதையும் பயணிக்குது. அதில் ஒரு அம்மா தன்னுடைய மகன் ஆட்டிசம் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு தெரிஞ்சதும் அதுலேருந்து கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கதை போகும்படி எங்கும் நமக்கு ஒரு பாடமாக சொல்லாமல் தன் வாழ்வை நம்ம முன்னாடி காட்சிப்படுத்திகிட்டே போகிறப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த கதை அமைப்பு அமைந்திருக்கு. குறிப்பாக அவர் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்களாக சேர்ந்து ஒரு குழுமம் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு பகீர்னு இருந்தது. என்னென்னா, அந்த அம்மாவுடைய துப்பட்டாவை எடுத்து அந்த பையன் போட்டு விடுவான். ஒரு நாள் இன்னொரு குழந்தையோட அம்மா வாக்கிங் போகும்போது அந்த பையனை வாக்கிங் போன பையன் அவங்களுடைய சேலை எடுத்து சரி பண்ணி வைப்பான். கேட்டால் அம்மா வயிறு தெரியுது அப்படின்னு சொல்கிறக்காண்டி. அப்போ அந்த 2 தாய்மார்களும் மகிழ்ச்சியாக பேசி, இந்த பிள்ளைங்க பாரு எவ்வளோ தான் வந்துட்டாங்கன்னு சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு அழகான ஒரு குறியீடு இது எழுதியிருந்தார் எழுத்தாளர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பன்னீர் பூ மேலே சொரியுது, அப்படி பன்னீர் மரத்துலேருந்து விழுது. பன்னீர் பூ என்றாலே மகிழ்ச்சி. அந்த மனமும் சரி, அந்த காலநிலையும் சரி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதை உணர முடிஞ்சது அந்த எழுத்தில். அப்படி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த கட்டத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகுது. அந்த குழந்தைங்களுக்கு காவல் நிலையம்லாம் போய் வர்ற மாதிரி வருது. அப்போ தான் அடுத்ததை எழுதியிருக்கிறாங்க. அப்போ ரொம்ப கலங்கிட்டேன் நான். ஒரு பையனை ஈவ் டீசிங்கில் பிடிச்சிருப்பாங்க. என்னன்றதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் நீங்கள் கதையை படித்து தெரிஞ்சுக்கோங்க. அது சொல்கிற உண்மைதான். நமக்குத்தானே குழந்தை,
ஆனா வெளியில பார்க்குறவங்களுக்கு இவங்க ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைன்னு ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவங்கன்னு தெரியாது. இன்னொன்னு குழந்தையா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா, பெரிய பையனா இருப்பான். மீசையெல்லாம் முளைச்சு பெரிய ஆளா இருக்கும் அப்படின்றப்ப அவங்களுக்கு அது தெரியாது. குழந்தைன்னும் தெரியாது. குழந்தை மனம் உள்ளவரும் தெரியாது. நான் ஆ இந்த பாதிப்பு இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. அப்ப அவங்க ஒரு சாதாரண மனிதனா பார்த்து கை வச்சுருவாங்க. அந்த மாரி கதை போகும். இன்னும் முழுமையா கதைய சொல்ல விரும்பல, நீங்க படிங்க. அப்போ எனக்கு பகீர்ன்றது. இந்த சமூகத்தின் அ சமூகம் வைத்திருக்கிற அந்த பொது புத்தியை மாத்தணும். கொஞ்சம் மாற்றி சிந்திப்பவர்கள் இருந்தா தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியும்ன்றத எழுத்தாளர் ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கிறார். இத மாற்ற முடியுமான்ற கேள்வி வருது. மாற்ற முடியும் என்ற பதிலையும் தருகிறார். எப்படி ஒரு காலத்தில சதின்னு இருந்தது. பொது புத்தி தான். தேவதாசி முறை இருந்தது. அதெல்லாம் மாறலையா? அப்படின்ற கேள்வியும் வச்சு பதிலையும் சொல்லி வர்றார். இப்படியாக பயணிக்கிற கதை ஆ அப்துல் அகத் வழியாக அவருடைய நண்பன் அகிலன் என்ற பெரிய இசையமைப்பாளரை கூட்டி வருது. இந்த பக்கம் ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தை அம்மா. இன்னொரு பக்கம் ஒரு பெண் தானாக ஒரு மெக்கானிக்காக இருக்கிற ஒரு பெண் கதாபாத்திரம். இந்த பாத்திரமும் ரொம்ப வித்தியாசமான பாத்திரம். இவர்களோடே பயணித்து நம்ம எதிர்பாராத நேரத்தில ஒரு ஒரு சிறப்பான திருப்பத்தோட இந்த கதை முடியுது. இந்த கதையில இந்த ஆட்டிசம் பற்றி இவங்க பேசிட்டே வரும்போது, அ பாலபாரதி, அவர்களுடைய மகன் கனிவமுதன், லட்சுமி பாலகிருஷ்ணன் இவங்கள பற்றி நிறைய இடங்கள்ல குறிப்பு வருது. இதோடு சேர்ந்து கதை பயணிக்குது. எனக்கு இன்னமும் இந்த கதையில ரொம்ப நெருக்கமாக என்னை உணர வைத்தது காரணம் வந்து இளையராஜா. கதை முழுவதும் இளையராஜாவின் பாடல்களும் நிரம்பி வழிகின்றன. அங்கங்கே குறிப்பிட்டே இருக்காங்க. கடைசியில ஒரு பாட்டு போட்டியும் இருக்கும். அதுலயும் இளையராஜா பாட்டு தான். இதெல்லாம் நிரம்பி வழியும்போது, இவர்கள் தேர்ந்தெடுத்த பாடல்கள் அவ்வளோ இனிமையாகவும், மனதிற்கு நெருக்கமாகவும், இந்த கதைக்கு தேவையான உருக்கத்தையும் கொடுக்குற பாடல்களா தேர்ந்தெடுத்து அதில கொண்டு வந்திருக்கிறாங்க. மொத்தத்தில இந்த கதை முழுவதும் படிச்சு, இந்த நூலை படிச்சு முடிக்கும்போது, ஆ நமக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் வரும். குறிப்பாக சிறப்பு குழந்தைகள் மேல் ஒரு நல்ல புரிதலும் வரும். அதே நேரத்தில ஒரு நல்ல கதையை படித்த ஒரு வாசிப்பு அனுபவமும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். செங்காந்தன் எழுத்தாளர் மதுமிதா எழுதிய நூல். இந்த நூலை பற்றி இன்று உங்களுடன் பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.